வணக்கம் மக்களே. பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல்ல இன்னைக்கு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய பூகம்பமே வெடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். சரவணனை தேடி கடைக்கு வந்த அந்த நபர் யாரு? தங்கமயில் அம்மா பண்ண அந்த அசிங்கமான காரியம் என்ன? இத பத்தி ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ஸ்டார்டிங்லயே நம்ம பாண்டியன் கடையில உட்கார்ந்து இருக்காரு. சரவணன் கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அவன் முகம் ரொம்ப சோகமா இருக்கு. இத கவனிச்ச பாண்டியன், என்னப்பா ஆச்சு, காலையில சாப்பிட்டியான்னு அன்பா கேக்குறாரு. அதுக்கு சரவணன், இல்லப்பா எனக்கு பசிக்கலன்னு சொல்றான். ஏப்பா ஒரு மாதிரியா இருக்க, நேத்து போன இடத்துல எதும் பிரச்சனையான்னு பாண்டியன் கேக்குறாரு. சரவணன் எதும் இல்லன்னு சொல்லி சமாளிச்சிடுறான். ஆனா அவன் மனசுக்குள்ள பெரிய புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. தன்னோட வாழ்க்கையில நடக்குற கஷ்டங்கள அப்பா கிட்ட சொல்ல முடியாம சரவணன் தவிக்கிற அந்த இடம் ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. இன்னொரு பக்கம் சமையல் அறையில செந்திலும் மீனாவும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. மீனா ரொம்ப அன்பா செந்திலுக்கு தோசை சுட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கா. செந்திலும் ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுறான். அப்போ சரியா அந்த இடத்துக்கு நம்ம கோமதி அம்மா வராங்க. காலையில நான் கூப்பிடும் போது சாப்பிட்டாம இப்போ பொண்டாட்டி சுட்டு கொடுத்ததும் நல்லா சாப்பிட்றியான்னு செந்தில கோமதி கலாய்க்கிறாங்க. செந்திலுக்கு மொறுன்னு தோசை சுட்டு கொடுத்து என் பையனை இப்படி வச்சு செய்றாளே இந்த மீனான்னு கோமதி செல்லமா கோவிச்சுக்கிறாங்க. மீனா உடனே நம்ம கோமதி கிட்ட பாசமா ஒரு தோசை தரேன், நீங்களும் சாப்பிடுறீங்களா அத்தைன்னு கேக்குறா. இந்த இடத்துல கோமதி மீனா செந்தில் முன்னாடி நடக்குற இந்த சின்னஞ்சிறு பாசமான சண்டைக்கு நடுவுல நம்ம குடும்பம் எப்பவும் இப்படியே ஒற்றுமையா சந்தோஷமா இருக்குமேன்னு தோணுது. அடுத்த சீன்ல ராஜி தன்னோட ரூம்ல உட்கார்ந்து ரொம்ப கவலையா படிச்சுக்கிட்டு இருக்கா. எப்ப பார்த்தாலும் குடும்பத்துல தன்னை எல்லாரும் திட்டிக்கிட்டே இருக்காங்களேன்னு ராஜி மனசு ரொம்ப வலியோட இருக்கு. அப்போ கோமதி அம்மா அந்த இடத்துக்கு வந்து அமைதியா போறாங்க. ராஜி தனியா உட்கார்ந்து பீல் பண்ணிட்டு இருக்கும் போது அவளோட போனுக்கு ஒரு புது நம்பர்ல இருந்து ஹாய்னு மெசேஜ் வருது. யாருன்னு பார்த்தா, நான் தான் கார்த்திகேயன் பேசுறேன், இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்கன்னு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருது. இத பார்த்ததும் ராஜி ரொம்ப குழப்பம் ஆகிடுறா. இது எந்த புது பிரச்சனைன்னு யோசிக்கிறா. ராஜி வாழ்க்கையில இன்னும் என்ன கஷ்டங்கள் வரப்போகுதோன்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்வி குறியா இருக்கு. இப்போ தான் நம்ம சீரியலோட மெயின் ட்விஸ்டே வருது. அஞ்சலி வீட்டுக்கு தங்கமயில் ஓட அம்மா ரொம்ப கோபத்தோட வராங்க. வெளிய நின்னுக்கிட்டு சத்தம் போட்டு அஞ்சலிய கூப்பிடுறாங்க. அஞ்சலி அம்மா அப்பா வெளிய வந்து, யாரு நீங்க, ஏன் இப்படி கத்தி பேசுறீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த அம்மா, உன் பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்கான்ல சரவணன், அவளோட மாமியார் தான் நான்னு திமிரா சொல்றாங்க. இத கேட்டதும் அஞ்சலி குடும்பம் பதறி போயிடுறாங்க. என் மருமகன் சரவணன் என் மக தங்கமயில விட்டுட்டு உன் பொண்ணு கூட தான் சுத்திக்கிட்டு இருக்கான்னு அந்த அம்மா கோபத்துல அசிங்கமா திட்டுறாங்க. கல்யாணம் ஆகாத ஆம்பளைங்க 1000 பேர் ஊர்ல இருக்காங்க, ஆனா ஒருத்தன் வாழ்க்கைய கெடுத்து உங்க பொண்ணு இப்படி பார்க் பீச்னு எல்லா இடத்துக்கும் போறாளே, உங்க பொண்ணுக்கு வெக்கமே இல்லையா, மானம் ரோஷம் இல்லையான்னு திட்டுறாங்க. அஞ்சலி அம்மா கொதிச்சு போய் அவங்கள எதிர்த்து பேசுறாங்க. ஆனா தங்கமயில் அம்மா இன்னும் ரவுடி மாதிரி பேசிட்டு, என் மருமகன உங்க பொண்ணு கூட இனி பார்க்க கூடாதுன்னு சத்தம் போட்டுட்டு போயிடுறாங்க. அஞ்சலி அப்பா கூனி குறுகி ரொம்ப அவமானப்பட்டு நின்னுக்கிட்டு இருக்காரு. அஞ்சலி கிட்ட என்னமா இதெல்லாம்னு அவர் ரொம்ப கவலையா கேட்கும் போது அவ நடந்த உண்மைய சொல்றா. சரவணனும் அவன் பொண்டாட்டியும் பிரிஞ்சிட்டாங்க, இப்போ வந்தது அவன் பொண்டாட்டியோட அம்மாதான், அவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்பான்னு அஞ்சலி அழுதுகிட்டே சொல்றா. இத கேட்டு கோபத்தின் உச்சிக்கு போன அஞ்சலி ஓட அப்பா நேரா பாண்டியன் ஸ்டோர்ஸ் கடையில போய் நிக்கிறாரு. அங்க நம்ம பாண்டியன் எப்பவும் போல ஸ்ட்ரிக்டாக உட்கார்ந்து இருக்காரு. சரவணனும் அங்க ஒருத்தருக்கு பொருள் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். அஞ்சலி அப்பாவ பார்த்ததும் பாண்டியன், சரவணா உன்னை தேடி தான் ஒருத்தர் வந்துருக்காருன்னு சொல்றாரு. சரவணன் திரும்பி பாக்குறான். அஞ்சலி அப்பா சரவணன கோபத்தோட முறைச்சு பாக்குறாரு. இத பார்த்ததும் சரவணனுக்கு தலையே சுத்துது. அதிர்ச்சியாகி ஒன்னும் புரியாம பயத்துல நிக்கிறான். இப்படி ஒரு திகிலான சஸ்பென்ஸோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. நாளைக்கு எபிசோட்ல நிச்சயம் ஒரு பெரிய சண்டை இருக்கு மக்களே.
அஞ்சலி அப்பா பாண்டியன் கிட்ட சரவணன பத்தி எல்லா உண்மையையும் போட்டு உடைக்க போறாரு. என் பொண்ணு வாழ்க்கையில உங்க பையன் ஏன் விளையாடுறான்னு பாண்டியன் முன்னாடியே கேட்க போறாரு. இத கேட்டு குடும்ப மானம் போச்சேன்னு பாண்டியன் சரவணன தீர விசாரிச்சு அடிக்கவே வாய்ப்பு இருக்கு. கோமதிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவங்களும் ரொம்ப கவலைப்படுவாங்க. சரவணன் தன்னோட உண்மை நிலைமைய குடும்பத்துக்கு புரிய வைப்பானா இல்லையான்னு நாளைக்கு தான் தெரியும். தங்கமயில் அம்மா பண்ண இந்த காரியத்தால சரவணன் வாழ்க்கையில ரொம்ப பெரிய புயல் அடிக்க போகுது. கண்டிப்பா நாளைக்கு எபிசோட் ரொம்ப விறுவிறுப்பா இருக்கும், மறக்காம பாருங்க.